படிக்கும்போது எப்படி சந்தோஷமாக உற்சாகமாக எந்த கவலையும் இல்லாமல் படிக்கிறது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற 5 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக படிக்கும்போது உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும், சந்தோஷமாக படிப்பீங்க. வேகமாக படிக்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வேறு லெவல் ஸ்டடி ட்ரிக்ஸ் கற்றுக்கணுமா, உங்கள் மெமரி பவரை பல மடங்கு அதிகரிக்கணுமா, அப்போ 3 மணி நேரம் 5 பிரெயின் சீக்ரெட்ஸ் டு ஸ்டடி 3 times faster லைவ் கிளாஸை அட்டன் பண்ணி பாருங்கள். எப்படி 3 மடங்கு வேகமாக படிக்கிறதுன்னு ப்ராக்டிக்கலாக கற்றுக்குவீங்க. கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிரெயினோடாட் வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், ஆர்வம் இருந்தால் கிளாஸில் சேருங்க. என் பேர் அரவிந்த். முதல் பாயிண்ட், நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்கிற காரணம் உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? தெளிவாக தெரிஞ்சால் நீங்கள் நல்லாவும் படிப்பீங்க, ப்ளஸ் சந்தோஷமாகவும் நீங்கள் படிப்பீங்க. நம்ம உற்சாகமாக படிக்கணும்னா எதுக்கு படிக்கிறோங்கிற தெளிவு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன், எதுக்கு, எப்படிங்கிற கேள்வி இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றிகரமாக செய்ய முடியாது. இது நம்ம படிப்புக்கும் பொருந்தும். நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் மனசில் என்னென்ன கேள்விகள் வருது? நான் எதுக்கு படிக்கிறேன்? நல்ல மார்க் வாங்குறக்கா, கவர்மெண்ட் வேலை வாங்கி ஜெயிக்கிறதுக்கா, நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி பெரிய டாக்டர் ஆகிறக்கா, வெளிநாடு போகிறக்கா, என்னோடய கிளாஸில் இருக்கிற மற்றவங்கள விட நான் நல்ல மார்க் வாங்கணுங்கிறக்காகவா? இந்த மாதிரி கேள்விகள் உங்கள் மனசில் வந்ததுன்னா உங்களுக்கு படிக்கிறதுல கவனம் மட்டுமில்லை, உற்சாகமும் வரும், நல்லா படிப்பீங்க. நீங்கள் ஒரு பெரிய லெசனை படிக்கணும்னு நினைப்பீங்க, இல்லை ஒரு பெரிய எஸ்ஸேவை எழுதணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதை எப்போ படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எப்போ ஆரம்பிக்கிறதுங்கிற நினப்பு வந்துட்டே இருக்கும். ஆனால் அதை தொடங்கவே மாட்டீங்க. காரணம் என்னென்னா பயம். ஆனால் படிக்க தொடங்கிட்டிங்கன்னா உங்களோட பயம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்னும் எவ்வளவு படித்து முடிக்க இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக எவ்வளவு படிச்சிட்டோன்னு நீங்கள் பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் நம்ம படித்தாச்சுன்னு தோணுச்சுனாலே நம்ம மனசு கொஞ்சம் உற்சாகம் வந்துடும், படித்து முடிச்சிடுவோங்கிற தன்னம்பிக்கை கூடிடும். இதையவே இன்னும் தொடர தொடர பயமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, உற்சாகமாக இருக்கும் உங்களுக்கு. 3வது, நாம் படிக்கும்போது மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணி பார்ப்போம். அவனை விட நான் நல்ல மார்க் வாங்கணும், அவனை விட எப்படியாவது நல்லா படித்து கிளாஸ் டாப்பர் ஆகணும். இப்படி நினைக்கிறது நல்லதா கெட்டதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்மளை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கறது ஓரளவுக்கு நல்லது தான். ஆனால் அது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அது நம்மளை அழிச்சிடும். படிக்கும்போது எப்போ பார்த்தாலும் அவனை விட நல்ல மார்க் வாங்கியே தீருவேன், நான் யாருன்னு காட்டுவேன், இப்படிப்பட்ட மென்டாலிட்டியில் படிக்கும்போது நமக்கு நிறைய நெகட்டிவான எண்ணங்கள் வருதுன்னு நிறைய ஸ்டடீஸில் தெரிய வருது. இதனால் மார்க் கம்மி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் மனதளவில் நமக்கு சில பிரச்சனைகளும் வரலாம். மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி நம்ம படிக்கும்போது நம்மளோட மோட்டிவேஷன் லெவல் குறையுது. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே கம்பேர் பண்ண வேண்டியது உங்கள் கூட தான். நேற்று நான் இப்படி படித்தேன், இன்றைக்கி நான் அதை விட நல்லபடியாக படிக்க போகிறேன்னு உங்கள் கூட மட்டும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா படிக்கிறப்ப நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். நீங்கள் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, எல்லா சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் லவ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப லக்கி. நீங்கள் 1000ல் ஒருத்தர். ஏன்னா பொதுவாக நமக்கு சில சப்ஜெக்ட்ஸ் பிடிக்கும், சில சப்ஜெக்ட்ஸ் பிடிக்காது. அந்த பிடிக்காத சப்ஜெக்ட்ஸ் மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வரும். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அந்த பிடிக்காத சப்ஜெக்ட்ஸை படித்து தான் ஆகணும். வேண்டா வெறுப்பாக படிக்கிறதுக்கு பதிலாக அதை பிடிச்ச மாதிரி எப்படி மாற்றுறது? கூகுளில் தேடி அந்த சப்ஜெக்டை பற்றி சில டேட்டாஸ் எடுங்க. அந்த சப்ஜெக்டை ஏன் படிக்கணும்னு 10 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு எழுதுங்க. அந்த சப்ஜெக்ட்ஸில் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத மிஸ்ட்ரீஸ், அதாவது மர்மங்கள் என்னென்ன இருக்குதுன்னு, என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதுங்க. அந்த சப்ஜெக்ட் நம்ம வாழ்க்கைக்கு எந்த விதத்தில் எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நோட்ஸ் எடுங்க. அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான ஆச்சரியமான வீடியோஸை கண்டுபிடிச்சு யூடியூப்பில் பாருங்கள். இதெல்லாம் செய்கிறதுக்கு அதிக நேரம் செலவழிக்க தேவையில்லை, கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். முயற்சி செஞ்சு தான் பாருங்களேன். இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற
மிகப்பெரிய பிரச்சனை மற்றவங்களோட எதிர்பார்ப்பு. நீ இவ்வளவு மார்க் வாங்கணும், இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி நல்ல ஸ்கோர் வாங்கினா தான் அந்த காலேஜில் சீட் கிடைக்கும். 5 வருஷமாக நீ படிச்சுட்டு இருக்கிற இந்த எக்ஸாம்லையாவது நீ கவர்மெண்ட் வேலை வாங்குவையா? இப்படி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா ப்ரெஷரை கொடுக்குது. இதோட விளைவு நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா, பாஸ் பண்ணலைன்னா என்ன செய்யறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வர்றப்போ நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப பயமாக சோகமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். நிறைய ஸ்டடீஸில் என்ன தெரிய வருதுன்னா, மன அழுத்தத்தில் படிக்கிறவங்கள விட நம்மளால் முடியும்னு நம்பிக்கையோடு படிக்கிறவங்களால நல்லா படிக்க முடியும்னு தெரிய வருது. பயம் கொஞ்சமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, ஆனால் அளவுக்கு அதிகமாக பயம் இருந்ததுன்னா அது நம்மளை அழிச்சிடும். எப்போவெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குதோ அப்போவெல்லாம் கண்ணை மூடி உட்காருங்க, ஆழமாக மூச்சு விடுங்க. இந்த எக்ஸாமை நல்லபடியாக முடித்தா எப்படி நம்ம வாழ்க்கை மாறும்னு மனசில் அப்படியே பாருங்கள். அந்த காட்சியிலேயே ஒரு 5 நிமிஷம் இருங்க. அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், உற்சாகமாக படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.